லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 29 வீடியோவுல இந்த சேனல்ல டாப் 10ஓட முதல் சீசனா வெளியான 77, 78 மற்றும் 79வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. இயற்கை நிகழ்வுகளால பூமியில ஏற்படுற மிகப்பெரிய பள்ளங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவுல பார்க்க போறோம். விண்மீழ்கற்கள், விழுந்த பள்ளங்கள், எரிமலை துவாங்கள் அப்படின்னு பல துளைகள் இயற்கையாவும் பல துளைகள் இந்த பூமியில இருக்குது. இந்த துளைகள் பூமியின் மேலடுக்கு கீழே நடைபெறும் இயற்கை நிகழ்வுகளினால திடீரென்றும் உருவாகலாம், அல்லது பனிக்குகைகளைப் போல ரொம்பவும் மெதுவாகவும் நிகழலாம். அப்படி இருக்கிறதுலேயே ரொம்பவும் அழகா இருக்கிற சிங்ஹோல் அப்படின்னு அழைக்கப்படுற எவ்விதமான வரிசையும் இல்லாம 10 துவாரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது பஹாமாஸின் லாங் ஐலேண்டில் உள்ள கிளாரன்ஸ் டவுனுக்கு மேற்குல இருக்கிற விரிகுடாவுல கடல்ல இருக்கிற நீல நிறத்திலான கடல் நீரை உள்ளடக்கிய மிகாரமான நீலத்துளைதான் இந்த டீனின் ப்ளூ ஹோல். இது ஏறக்குறைய 663 அடி ஆழமானது. பூமியோட மேலடுக்குல இருக்கிற நிலையற்ற அடுக்குகள் நிலத்துல ஆழ்ந்து உருவாக்குறது தான் இந்த மூழ்கிகள் அப்படிங்கிற சிங்ஹோல்கள். அப்படி உருவான ஒரு சிங்ஹோல் தான் இந்த பிம்மா சிங்ஹோல். ஏறக்குறைய 1650 அடி ஆழமா இருக்கிற இந்த சிங்ஹோலுக்கு அடியில சுரங்கப்பாதை ஒன்னும் இருக்குது. பெலிஸ் நகரத்துல இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கடற்கரையில ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பலே மூழ்கும் அளவிற்கான ஒரு பெரிய சிங்ஹோல் தான் இந்த கிரேட் ப்ளூ ஹோல். இது ஐக்கிய நாடுகளோட கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின், அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றான பெரிய பெலிஸ் பேரியர் ரீஃப் ரிசர்வ் அமைப்பின் ஒரு பகுதிதான் இந்த சிங்ஹோல். இது சுமார் 984 அடி அகலத்துடன் இருக்கிற இது ஏறக்குறைய 407 அடி ஆழம் கொண்டது. அமெரிக்காவுல இருக்கிற மெக்சிகோவின் யுகடான் தீபகற்பம் டினம் நகராட்சியில பிஸ்டெக்கு அருகில இருக்கிற ஒரு மூழ்கி, அதாவது சிங்ஹோல் தான் இந்த இக்கில். தரை மட்டத்திலிருந்திலிருந்து சுமார் 85 உயரத்தில வானத்துல மேல திறக்கப்பட்டுள்ள ஒரு சிங்ஹோல் தான் இந்த இக்கில். சுற்றுலா பயணிகள் பலராலும் நீச்சல் குளமா பயன்படுத்துற இதுக்கு மேலே இருக்கிற சிங்ஹோல் துவாரத்திற்கும் படிக்கட்டுகளும் இருக்குது. ஏறக்குறைய 200 அடி விட்டம் கொண்ட இந்த சிங்ஹோல் ஏறக்குறைய 130 அடி ஆழம் கொண்டது. குரோஷியாவுல இமோட்ஸ்கி நகருக்கு அருகில உள்ள கார்ஸ்ட் ஏரியை உள்ளடக்கியதுதான் இந்த ரெட் லேக். ஏராளமான குகைகள் மற்றும் குறிப்பிடத்தக்க உயரமான பாறைகளுக்கு பெயர் பெற்ற இது கடல் மட்டத்திலிருந்து 790 அடி உயரத்துல இருக்கு இந்த ரெட் லேக் சிங்ஹோல். இது ஏறக்குறைய 1740 அடி ஆழம் கொண்ட இது உலகிலேயே 3வது பெரிய சிங்ஹோல் ஆகும். மெக்சிகோவின் வடகிழக்கு மாநிலமான தாமுலிபாஸில் உள்ள அக்லாமா நகராட்சியில் அமைந்திருக்கிற ஜகாடன் அமைப்புக்கு சொந்தமான ஒரு வெப்ப நீர் நிரப்பப்பட்ட ஒரு சிங்ஹோல் தான் இந்த ஜகாடன் சிங்ஹோல். இது சுமார் 1112 அடி ஆழம் கொண்ட இந்த ஜகாடன் சிங்ஹோல் தான் உலகத்திலேயே மிக அதிகமான நீர் நிரப்பப்பட்ட சிங்ஹோல் ஆகும். எல்லோஸ்டோன் பூங்காவில் உள்ள மிக முக்கியமான மற்றும் அழகான வெப்ப குளங்கள்ல ஒன்னுதான் இந்த மார்னிங் குளோரி ஹோல். இது 13 அடி ஆழம் கொண்ட இந்த ஹோல்ல இருக்கிற தண்ணியோட தனித்துவமான நிறம் இந்த ஏரியில இருக்கிற பாக்டீரியாக்களால உருவாகுதுன்னு கருதுறாங்க. அமெரிக்க அலபாமாவுல இருக்கிற ஒரு சுண்ணாம்பு குழிதான் இந்த நெவர்சிங் பிட். 40 அடி அகலம் உள்ள இது 162 அடி ஆழம் கொண்டது. இந்த சிங்ஹோல்ல அழகிய பெருங் மூடப்பட்ட லெட்ஜ்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறதன் காரணமாதான் இந்த நெவர்சிங் பிட் இந்த உலகத்திலேயே அதிக புகைப்படம் எடுக்கப்படும் சிங்ஹோல் ஆகும். பின்லாந்தின் ரோவனிமியில் அமைந்துள்ள ஏறக்குறைய 18 முதல் 26 அடி வரையில விட்டம் கொண்ட மற்றும் 50 அடி ஆழம் கொண்ட 2 கெட்டில்களை கொண்டதுதான் இந்த சிங்ஹோல். இந்த சிங்ஹோல் எப்படி உருவாச்சுனா, பாறையோட மேற்பரப்புல பனிக்காலத்துல பனிப்பாறைகளால மூடப்பட்டிருக்கும். அதுக்கு மேல சிறியளவிலான கற்களும் குப்பையும் படிஞ்சிருக்கும். பனி உருகும்போது இந்த கற்கள் சுழற்சியாக உருண்டு கீழ்ப்பகுதிக்கு வரும். இப்படி இந்த ரேவானியமின் ஜெயின் கெட் சிங்ஹோல் உருவாகி இருக்கிறதால தான் வித்தியாசமான உருவத்தோட இருக்குது. வடக்கு லெபனானில் அமைந்துள்ள சுமார் 820 அடி ஆழமானதுதான் இந்த பலா சிங்ஹோல். அற்புதமான நீர்வீழ்ச்சி, 3 இயற்கை பாலங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக கொண்டதுதான் இந்த பலா சிங்ஹோல். நாம இந்த உலகத்துல பல வசதி வாய்ப்புகளோட வாழ்றதுக்கு மிக முக்கியமான மறைமுக காரணமா திகழ்றது இந்த சுரங்கங்கள் தான். எப்படினா, இரும்பு, தாமிரம், தங்கம் உள்ளிட்ட பல உலோகங்கள் இப்படிப்பட்ட சுரங்கங்கள் வாயிலாகத்தான் வெட்டி எடுக்கப்படுது.
அப்படி இருக்கிற இந்த சுரங்கங்கள்ல எத்தனை விதமா இருக்குது அப்படிங்கறத பத்தியும் உலகத்துல இருக்கிறதுலேயே டாப் 10 மிகப்பெரிய சுரங்கங்களை பத்தியும் தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். சுரங்கங்கள் திறந்தவெளி, நிலத்தடி, இன்சிட்டு மற்றும் பிளேசர் அப்படிங்கிற மிக முக்கியமான 4 விதங்கள் தான் இந்த உலகத்தோட சுரங்க தொழில் பெரும்பான்மையா நடக்குது. தாமிரம், தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் ஓபன் பிட் அப்படிங்கிற திறந்தவெளி சுரங்கமாகவும், பொதுவான தனிமங்கள் சர்ஃபேஸ் மைனிங் மற்றும் அண்டர் கிரவுண்ட் மைனிங் மூலமாகவும், வீழ்படிவு மூலமான உலோகங்களை பிரித்தெடுப்பது இன் சீட்டு லீச்சிங் அப்படிங்கிற கரைசல் சுரங்கம் மூலமா உலோகங்களை பிரித்தெடுக்கிறது. அப்புறம் பிளேசர் மைனிங் அப்படிங்கிற மாதிரி பல உலோகங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு நம்மோட அன்றாட வாழ்க்கையில உதவுற விதமா மாற்றியமைக்கப்படுது. அமெரிக்கா நெவாடாவில இருக்கிற கோல்ட் ஸ்ட்ரைக் சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே 10வது பெரிய சுரங்கமாகும். 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சுரங்கமானது ஏறக்குறைய 2133.6 மீட்டர் நீளமும் 1219.2 மீட்டர் அகலமும் ஏறக்குறைய 457.2 மீட்டர் ஆழத்தோட சுமார் 6870 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. வடக்கு பிரேசில்ல பாரா மாநிலத்துல கராஜஸ் மலையில இருக்கிற இந்த கராஜஸ் சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே 9வது பெரிய சுரங்கம் அப்படிங்கிறது மட்டுமில்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய இரும்புத்தாது உற்பத்தியில முதல் இடம் வகிக்கிற மிகப்பெரிய இரும்புத்தாது சுரங்கமுமாகும். 1995ல தொடங்கப்பட்ட இந்த சுரங்கத்திலிருந்து இதுவரைக்கும் 720 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கான இரும்பு, மாங்கனீசு, பாக்சைட், தாமிரம் மற்றும் நிக்கல் போன்றவை வெட்டியெடுக்கப்பட்டிருக்குது. மங்கோலியாவுல இருக்கிற கோபி பாலைவனத்துல இருக்கிற இந்த ஓயி டோல்கோய் சுரங்கம் தான் இந்த உலகத்துல 8வது பெரிய சுரங்கமாகும். அது மட்டுமில்லாம உலகின் மிகப்பெரிய தங்கம் மற்றும் தாமிர சுரங்கங்களிலும் ஒன்றாகும். ஆண்டுக்கு ஏறக்குறைய 45,000 டன் தாமிரத்தை உற்பத்தி செய்யுற இந்த சுரங்கத்துல இருந்து இதுவரைக்கும் மொத்தமா 48,194 கிலோ எடையுள்ள தங்கத்தையும் உற்பத்தி செஞ்சிருக்குது. இந்த சுரங்கத்தோட சில இடங்கள்ல 466 மீட்டர் ஆழம் வரையில இருக்குது. சிலியில 1906ல முதன்முறையா செயல்பட துவங்கிய இந்த எல் டெனியிடி சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே 7வது சுரங்கம் அப்படிங்கிறது மட்டுமில்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய நிலத்தடி சுரங்கமாவும் இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 7500 அடி உயரத்துல இருக்கிற இந்த செப்பு சுரங்கம் ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர் சறுக்கல்கள் உள்ளடக்கி ஏறக்குறைய 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொண்ட உலகின் இன்னும் செயல்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஏறக்குறைய 5 லட்சம் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்யுற மிகப்பெரிய தாமிர சுரங்கத்துல ஒன்னாகும். ரஷ்யாவின் சைபீரியா 1957ல ஒரு திறந்தகுழி சுரங்கமா தொடங்கப்பட்டது மட்டுமில்லாம வைரச் சுரங்கத்துல நிபுணத்துவம் பெற்ற மிர் சுரங்கம் அப்படின்னும் அழைக்கப்படும் இந்த மிர்னி சுரங்கத்தான் ஏறக்குறைய 1.25 கிலோமீட்டர் நீளமும் 3900 அடி விட்டமும் 525 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த சுரங்கம்தான் உலகத்துல 6வது மிகப்பெரிய சுரங்கமாகும். 1936ல முதலா கண்டுபிடிக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இந்தோனேசியாவுல இருக்கிற இந்த கிராஸ்பெர்க் சுரங்கம் தான் இந்த உலகின் 5வது பெரிய சுரங்கமாகும். செம்பு, வெள்ளி மற்றும் தங்கத்தை உற்பத்தி செய்யுற இந்த கிராஸ்பெர்க் சுரங்கத்துல 2016ஆம் ஆண்டுல சுமார் 48 கோடி கிலோ அளவுக்கு தாமிரத்தையும் உற்பத்தி செஞ்சது. 1898ல சுவீடன்ல நிலத்தடி சுரங்கமா துவங்கப்பட்ட இந்த கிருணா சுரங்கம் தான் உலகத்துல 4வது பெரிய சுரங்கமாகும். சிலியில இருக்கிற இந்த சுக்குய்காமாடா சுரங்கம் தான் இந்த உலகத்துல இருக்கிறதிலேயே 3வது பெரிய சுரங்கமாகும். திறந்தவெளி செப்பு உற்பத்தியில உலகுல முதல் சுரங்கமாவும் உலகத்திலேயே 2வது பெரிய திறந்தவெளி சுரங்கமாவும் இந்த சுகுய்காமாடா சுரங்கம் தான் திகழுது. ஜெர்மனியில ஏறக்குறைய 48 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கார்ஸ்வீலர் சுரங்கம் தான் இந்த உலகின் 2வது பெரிய சுரங்கமா கருதப்படுது. இது லிக்னைட் அப்படிங்கிற உலோகத்தை உற்பத்தி செய்யப்படுற மேற்பரப்பு சுரங்கமான இதுல ஆண்டுக்கு 3.5 கோடி டன் அளவுக்கு பழுப்பு நிலக்கரியை உற்பத்தி செஞ்சிருக்குது. அமெரிக்கா உட்டாஹ் மாநிலத்துல திறந்தகுழி சுரங்கமான இது சுமார் 1900 ஏக்கர் நிலப்பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற இந்த பிங்காம் கேன்யான் சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுரங்கமாகும். ஏறக்குறைய 2500 பணியாளர்களை கொண்ட சுமார் 1200 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த சுரங்கத்துல இருந்துதான் அமெரிக்காவின் தாமிர தேவையில ஏறக்குறைய 25% அளவிற்கான தாமிரம் இந்த பிங்காம் கேன்யான் சுரங்கத்துல இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்குது.
வீடியோவுல இந்த உலகத்திலேயே மிக அதிக எடை கொண்ட அதாவது மிகப்பெரிய மீனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பட்டியல்ல திமிங்கலங்கள் அல்லாத மீன் இனங்கள்லேயே மிகப்பெரிய அதாவது முதல் 10 மீன்களைத்தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். சன்ஃபிஷ் அப்படின்னும் அழைக்கப்படும் இந்த ஹூட்விங்கர் சன்ஃபிஷ் தான் இந்த உலகத்திலேயே 10வது பெரிய மீன் இனமாகும். ஆஸ்டித்தீஸ் குடும்பத்தை சேர்ந்த தட்டையாகவும் நீள்வட்ட வடிவிலேயும் இருக்கிற இந்த மீன்கள் சுமார் 1870 கிலோ வரையிலும் சுமார் 8 அடி வரையிலும் வளரக்கூடியவை. வெப்ப மண்டல பகுதிகள் அப்புறம் மித வெப்ப கடல்ல வாழக்கூடிய லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற பாதுகாக்கப்பட வேண்டிய படிநிலையில இருக்கிற இந்த ஷார்பியில் மோலா அப்படிங்கிற இந்த மீன் இனம்தான் இந்த உலகத்திலேயே 9வது பெரிய மீனாகும். ஏறக்குறைய 2000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய இந்த மீன்கள் எலும்பு மீன் மற்றும் நீள்வட்ட சூரிய மீன்களோட வடிவத்தை ஒத்திருக்குது. இதன் வால் பகுதியின் நடுப்பகுதியிலிருந்து வால் போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கிறதாலத்தான் இந்த பேரு வந்திருக்குது. கருங்கடல் மற்றும் காஸ்பியன் கடல் படுகைகள்ல முதன்மையான வாழ்விடமாக கொண்டு ஏறக்குறைய 2000 கிலோ எடை வரையில வாழக்கூடிய இந்த பெலுக்கா மீன்கள் தான் இந்த உலகின் 8வது மிகப்பெரிய மீனாகும். மட்டுமில்லாம உலகத்துல இருக்கிற எலும்பு மீன்கள் அப்படிங்கிற இனத்திலேயே ரொம்பவும் பெரிய மீனும் இதுதான். ரோ இல்லைன்னா கேவியர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மீன்களோட முட்டைகளுக்காகவே பெரும்பான்மையா இவை வேட்டையாடப்படுகின்றன. ராம்சேயின் சன்ஃபிஷ், சதர்ன் ஓசன் சன்ஃபிஷ், ஷார்க் சன்ஃபிஷ், பம்பேட் சன்ஃபிஷ் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுற சதர்ன் சன்ஃபிஷ் அப்படிங்கிற தெற்கு சூரிய மீன்கள் தான் ஏறக்குறைய 2300 கிலோ எடையோடையும் ஏறக்குறைய 11 அடி நீளம் வளரக்கூடிய இந்த உலகின் 7வது பெரிய மீன் இனமாகும். மோலா அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த கடல் சூரிய மீன்கள் தான் இந்த உலகத்துலேயே 6வது பெரிய மீன் இனம். வெப்ப மண்டல மற்றும் மிதமான வெப்ப மண்டல கடல்ல வசிக்கிற எலும்பு மீன்கள் இனத்தைச் சேர்ந்த பெரியதலையோடு ஏறக்குறைய 2800 கிலோகிராம் வரையில எடையும் சுமார் 10 அடி நீளம் வரையில வளரக்கூடியது. பற்கள் இல்லாத இவை தங்களை கடந்து போகும் ஜெல்லி மீன்கள் போன்ற சிறிய உயிரினங்களை உணவாக உட்கொள்ளுதுங்க. இதோட பெண் மீன்கள் ஒரு நேரத்துல ஏறக்குறைய 30 கோடி முட்டைகளை இடுகின்றன. வெப்ப மண்டலம் மற்றும் துணை வெப்ப மண்டல கடல் பகுதிகளில் வாழக்கூடிய ஏறக்குறைய 3000 கிலோ வரையில வளரக்கூடிய இந்த ஜெயின்ட் ஓசானிக் மந்தா ரே மீன்கள் தான் உலகின் 5வது மிகப்பெரிய மீனாகும். டெவில் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இவை ஜெயின்ட் ஓசானிக் மந்தா ரே மீன்கள் தான் ரே மீன்கள்லேயே பெருசு. ஏறக்குறைய 16 அடி நீளம் வரையில இருக்கிற டெவில் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இவை ஜெயின்ட் ஓசானிக் மந்தா ரே மீன்களோட விங்ஸ் இரண்டும் விரிந்த நிலையில ஏறக்குறைய 30 அடி வரையில இருக்கும். நியர் திரட்டன்ட் அப்படிங்கிற அழிவு நிலைக்கு அருகில இருக்கிற இந்த புலிச்சுறாக்கள் ஏறக்குறைய 3200 கிலோ எடையும் சுமார் 25 அடி நீளம் வரையிலும் வளரக்கூடிய இந்த டைகர் ஷார்க் அப்படின்னு அழைக்கப்படுற புலிச்சுறாக்கள் தான் உலகத்திலேயே 4வது பெரிய மீனாகும். தோல், துருடுப்புகள், சதை மற்றும் எண்ணெய் போன்ற தேவைகளுக்காக இந்த புலிச்சுறாக்கள் பெருமளவுல புலிச்சுறாக்கள் வேட்டையாடப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனா மனுஷங்களை தவிர ஒரு புலிச்சுறாவை கொல்றது இன்னொரு புலிச்சுறாவாத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த புலிச்சுறாக்களை வேட்டையாடுவதற்கு இயற்கையான எந்த எதிரியும் இல்லைன்னு சொல்லலாம். வல்னரபிள் அதாவது பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற நிலையில இருக்கிற இந்த கிரேட் ஒயிட் சுறாக்கள் ஏறக்குறைய 3400 கிலோ எடையும் 25 அடி வரையில நீளமும் இருக்கிற இந்த மீன்கள் தான் உலகின் 3வது பெரிய மீன். மட்டுமில்லாம ஏறக்குறைய 100 லிட்டர் தண்ணீரில ஒரு துளி ரத்தம் இருந்தாலும் அதை உணரக்கூடிய இதுங்க உலகின் மிகப்பெரிய வேட்டையாடும் சுறாவாகும். என்டேஞ்சர்டு அப்படிங்கிற அழியும் நிலையில இருக்கிற இந்த பாஸ்டிங் சுறா தான் இந்த உலகிலேயே 2வது மிகப்பெரிய மீன் இனமாகும். பொதுவாக பூமத்திய ரேகை பகுதிகளில் வாழக்கூடிய இவைகளோட உடல் எடையில ஏறக்குறைய 25% எடையளவு இருக்கும் அளவுக்கு மிகப்பெரிய கல்லீரல்களை கொண்டுள்ளது. என்டேஞ்சர்டு அப்படிங்கிற அழியும் நிலையில இருக்கிற ஏறக்குறைய 21,500 கிலோ எடையும் 40ல இருந்து 62 அடி வரையில நீளத்தோட வளரக்கூடிய இந்த வெள்ளை சுறாக்கள் தான் உலகிலேயே இருக்கிறதுலேயே முதல் மிகப்பெரிய மீன் இனமாகும். பேர்ல வேல் அதாவது திமிங்கலம் அப்படின்னு இருந்தாலும் இவை திமிங்கலங்கள் இல்ல. அதுக்கு இதுங்களோட அளவு மற்றும் உணவு பழக்கங்கள் தான் காரணம். ஏறக்குறைய 2.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சுமார் 3000 சிறிய பற்களை கொண்டுள்ள இவை இறால்கள், சிறிய மீன்கள், பிளாங்டன் போன்றவை உண்கின்றன. முட்டைகள் வளர்ச்சியடைந்து தாயின் வயிற்றுக்குள்ளேயே குஞ்சு பொரித்து முதிர்ச்சியடைந்ததும் அதாவது சுமார் 30 வயதுல கர்ப்பமாகி 40 முதல் 60 சென்டிமீட்டர் வரையில நீளமுள்ள குட்டிகளாக பெற்றெடுக்குதுங்க.
ஏறக்குறைய 4 கிலோமீட்டர வேகத்துல பயணிக்குற இதுங்க 3 ஆண்டுகள்ல 12,874 கிலோமீட்டர் தொலைவு வரையில நீந்தி பயணிக்கின்றன. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 29 பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.